நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து டைம் பீயிங் கிடைக்கும். அந்த வீடியோஸ் பொறுத்தளவுக்கு நம்ம வீக்லி அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் லாங்கா, டெப்த்தா குடுத்துட்டுருக்கோம். அந்த நம்ம டே டு டே லைஃப்ல எடுக்கிற இன்ட்ராடே கால்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட வீடியோலயுமே நம்ம அப்டேட் பண்ணிருவோம். ஸோ அதனால தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்றேன். அந்த லைவ்ல ப்ராஃபிட்டபிளா ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த டவுட், எந்த கமெண்ட், எந்த கொரியா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும், ட்ரேடிங் மென்டர்ஷிப் வேணும், ஃபாரெக்ஸ்ல பேசிவ் ஏர்ன் பண்றதுக்கு கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ப்ரௌசர் ஜாயின் பண்ணா போதும். அப்படி இல்லாத பட்சத்தில ரேரா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அட் லாஸ்ட் நீங்க நம்மளோட ட்ரேடிங் சார்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். நம்ம குடுக்குற என்ட்ரீஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஈவன் நம்மள வந்து ட்ரேடிங் வியூல கூட ஃபாலோ பண்ணலாம். நம்ம பை கால் பொசிஷன் குடுத்தது, செல் கால் பொசிஷன் குடுத்தது எல்லாமே வந்து கிளியரா அது அப்டேட் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்டின்னா, 26ஆம் தேதி நம்ம வீக்லி அனலைசிஸ் குடுத்திருந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா ஒரு செல் ஆகும் அப்டின்னு. ஸோ நான் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாரியே மார்க்கெட் செல் ஆகி ஈவன் அதுக்கு கீழயுமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்டிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்கா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பார்த்தீங்க அப்டின்னா, ப்ராஃபிட்டபிளா நெக்ஸ்ட் வீக்ல ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான அப்டேட், எந்த மாரி நடந்தாலும் இது ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. இந்த வீடியோல கோல்டோட டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் டீட்டெயில்டா பார்க்க போறோம். அண்ட் தென் நம்ம லாஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாரியே நம்மளோட டார்கெட் பிரைஸும் வந்து மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ட்ரேடிங் வியூல நம்மளோட லிங்க் இருக்கு. நீங்க அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நவம்பர் 2 அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்னையிலிருந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வரைக்கும் மார்க்கெட் எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்டிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாரி நான் சொல்லப் போறேன். தென் இதுல நிறை, குறைகள், தவறுகள், நல்ல விஷயங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நேர்ல பேசினா கிளியரா இருக்கும். ஃபோன்ல பேசினா நல்லாருக்கும் அப்டின்னா, நீங்க டைரக்ட்டா கூட நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். அதான் நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணாம இருந்தா அப்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ அ எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நம்ம ப்ராப்பரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்டின்னா, ட்ரெண்ட் லைன். இத வச்சே நம்ம மார்க்கெட்ட அழகாவே ஈஸியா ஓட்டிடலாம். ஒரு டைம் ஃப்ரேம பொறுத்தளவுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். 1 ஹவர பொறுத்தளவுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதே 15 மினிட்ஸ் அப்டிங்கும்போது ரிஜெக்ஷன் பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கும். ஒரு டைம் ஃப்ரேம் பொறுத்ததுக்கு ஏத்த மாதிரி நம்ம டார்கெட் பிரைஸும் செட் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ் பிரைஸும் செட் பண்ணிக்கணும். அதுக்கு ஏத்த மாரி நம்மளோட ரிஸ்க் ரிவார்டையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ரைட்டா? ஸோ ரைட் மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட்டோட முதல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்டின்னா, போன வாரம் வந்து ஒரு 4030 அப்படிங்கிற ஜோன்ல மார்க்கெட் வந்து 2 முறை 1, 2 ஒரு பிரேக் அவுட் பண்ண ஜோனயே 2 முறை வந்து டச் பண்ணிட்டு அகைன் ஃபால் ஆயிருக்கு. இது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் 4030. ரைட். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஜோன வந்து லாஸ்ட் வீக் 2 டைம் வந்து ஒபே பண்ணியிருக்கு. ஸோ இந்த வாரம் ஒபே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில மேல போனா எங்க வரைக்கும் போகும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 4100. அதுக்கு மேலேயே பார்த்தோம் 4130 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ரவுண்ட் ஃபிகரா ஒரு 4100 வச்சிருக்கோம். பட் ப்ராப்பரா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4100, 4136. இது நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் அந்த ஜோனையும் அடிச்சு மேல தூக்கி போறோம் அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம வந்து ஒரு ஹையா ஆல் டைம் ஹை வந்து எதிர்பார்க்க முடியும். பட் பிரசென்ட்டா நம்ம வந்து ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீக் டார்கெட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, என்னோட ஒப்பீனியன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 4140 அப்படிங்கிறது என்னோட டார்கெட் பிரைஸ். ஸோ மார்க்கெட் இந்த ஜோனுக்கு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து ஒரு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணி அகைன் ஃபால் ஆகுமா அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டு வீடியோவா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அந்த அப்டேட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்ப இன் பிட்வீன்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கிறது வந்து 4074. ரைட்டா? இதுவுமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே டிராப் பண்ணிட்டோம். அப்ப கீழ வந்தா எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறதையும் கிளியரா பார்க்கணும்ல. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ரைடே வந்து எல்லாரும் பைல இருக்கும்போது, சூன்னு ஒரு கீழ ஒரு செல்லிங் கேண்டில் விட்டு நெறைய பேரோட ஸ்டாப் லாஸ கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் ஆயிருச்சு. அப்ப இது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். ரைட்டா? இது நம்மளோட சப்போர்ட் ஜோன். ஸோ அப்ப அதுக்கு கீழ போகும் பட்சத்தில நமக்கு ஒரு லோவா 3916.
3916 கூட வைக்கணும் தேவையில்ல. 3930 வந்தாலே மார்க்கெட் ஃபர்தரா அங்கேருந்து ஃபாலோ ஆரம்பிச்சுரும். ஸோ இது நம்மளோட சப்போர்ட். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. ரைட். ஸோ இப்போ வந்து லெவல்ஸ் கிளியரா ட்ரா பண்ணியாச்சு. அத மென்ஷன் பண்ணிருவோமா? இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1. ரெசிஸ்டன்ஸ் R1. அந்த இது பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் R2, ரெசிஸ்டன்ஸ் R3. R3. R2. ரைட். அப்போ இது நம்மளோட சப்போர்ட் S1. சப்போர்ட் S1. இது நம்மளோட சப்போர்ட் S2. ரைட். ஸோ இப்போ ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அப் ட்ரெண்ட். அதில் கரெக்ஷன் நடக்குது அவ்வளோதான். மற்றபடி செல்லிங் ஆகிறதுக்கெல்லாம் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு ஓவராலாக. ரைட்டா? ஸோ இப்போ இந்த கரெக்ஷன்ஸ்லையுமே என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. எப்போ நம்ம அக்டோபர் நம்ம லாஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் பண்ணதுலேருந்து. ஸோ அப்போ அதோட பேரலல் சேனல் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஹையாக ஒரு 4187 நம்மளோட ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். ரைட்டா? இது நம்மளோட 4 ஹவர் ட்ரெண்ட் லைன். ரைட். இது நம்மளோட 4 ஹவர் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். பேரலாக ஒரு லோ வந்துகிட்டே இருக்கா, ஒரு ஹையிலேருந்து ஒரு லோ, அகைன் ஒரு ஹை போயிட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து அகைன் ஒரு மேலே ஸ்லைட்டாக போயிருக்கு. ஸோ அப்போது இந்த பேரலல் சேனலில் மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போகுமா அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். பேரலல் டவுன் ட்ரெண்ட் லைன். டவுன் ட்ரெண்ட் சேனல். இது நம்மளோட பேரலல் டவுன் ட்ரெண்ட் சேனல். கொஞ்சம் பாட்டம் ஊற்றி போட்டுக்கலாம். ரைட். ரைட். ஸோ அப்போது நம்மளோட வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா பையிங் சைடு தான் இருக்கும் அப்படின்னு. என்னோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத கிளியராக அதில் மென்ஷன் பண்ணிடுறேன். மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன ரீசனால் பை ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். ரைட்டா? ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு கிளியராக இந்த இடத்துல இருந்து ஒரு பை தான் ஆகும். ப்ரொஜெக்ஷன் வந்து லாங்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு லைட் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு மார்க்கெட் இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு ஒரு 3990 அல்லது 3988 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் வந்துட்டு அகைன் வந்து ஒரு பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட். ஸோ நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெண்ட் லைன் 4033 லாஸ்ட் வீக்கோட தான் இருக்கும். ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 4073 நம்மளோட 2வது டார்கெட் ப்ரைஸ். அந்த 3வது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4140 என்னோட இந்த வீக்கோட டார்கெட். பட் ஸோ இந்த ஜோன் வந்துச்சு, இந்த இடத்துல ஒரு நம்மளோட சப்போர்ட் எடுக்கலை, அதாவது ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஒபே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இன்னும் வந்து ஒரு டேக் ஆஃப் தான் ஆகும். பட் இந்த ஜோன் வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4980 4160 ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 200 பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸு. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். ஸோ அந்த கேண்டிலோட லோவாக 3969 தான் வைக்கிறோம். பட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 3945 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வச்சுக்கிறேன். 3945. கொஞ்சம் இண்டிவிஜுவல் லைட் வேல்யூ கரெக்ஷன் இருக்கும், கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ரைட். சரியா? அப்போ நம்மளோட பாத்வே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஸ்லைட்டாக ஒரு ஃபால், ட்ரெண்ட் லைன் முதல் டார்கெட் ப்ரைஸு அதை பிரேக் பண்ணி நம்ம டார்கெட் ப்ரைஸ் இப்படி போகும். ஈவன் இன்னும் ஹையராகவே போகும். பட் இந்த டார்கெட் ப்ரைஸ் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே போகிறதுக்கும் எக்கச்சக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டாலே ஃபர்தர் நம்ம பை போகலாம் அப்படிங்கிறதுல கன்ஃபர்மேஷனில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ரைட்டா? ரைட்.
ஸோ இப்போ நம்ம பேரலல் சேனல் எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம். இப்போ என்ன ரீசன்னால மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நார்மலா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது, ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கிடைச்சிருக்கு. புல்லிஷ் மொரபோசோ கிடைச்சிருக்கு. புல்லிஷ் மொமெண்டம் கூட வச்சுக்கலாம். புல்லிஷ் மொமெண்டம். ரைட். ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேஜரா கிடைச்சிருக்கு. அண்ட் தென் 2வது பார்த்தோம் அப்படின்னா, பீரிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு. ஸோ பீரிஷ் என்கல்ஃபிங் விழுந்தா என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு ஃபால் ஆகுமா? ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? ஃபால் ஆயிருக்கு. பட் வந்து இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் இருந்ததுனால, மார்க்கெட் இந்த இடத்துல அகைன் டேக் ஆஃப் ஆகி, நம்மளோட பீரிஷ் என்கல்ஃபிங் செட்டப் ஃபெயில்ட் ஆயிருக்கு. அப்போ பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபெயில்ட் ஹியர். பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபெயில்ட் ஹியர். இந்த செட்டப் வந்து இங்க கிளியரா ஃபெயில் ஆயிருச்சு. ஃபெயில்டு மட்டும்னா ஃபெயில்ட் ஹியர். ரைட். ஸோ அப்போ சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல வந்து ஒரு பையிங்க்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. டபுள்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரிஜெக்ஷனுக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ரைட்டா? இப்ப ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு எந்த வித கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல பை சைடுக்கு. ஸோ அப்போ ஓவராலா மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு பையிங் ஆகுறதுக்கான கன்ஃபர்மேஷன் ஒரு சைடு கிடைச்சிருக்கு. இத தூக்கி எங்கேயாவது வச்சுக்கிறது இதுல இருக்கட்டும். ரைட். ஸோ இப்ப அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளா பார்த்தாச்சு. பிரேக் அவுட் ஒரு ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்தபடியா ட்ரெண்ட் லைன கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு கிளியரா ஒரு ஃபால் ஆயிட்டு இருக்க ரேலியா ஒரு 4 ஹவர்ல அதையே டிரா பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இது வந்து மேலருந்து கீழ வர டவுன் ட்ரெண்ட் சேனல். அப்ப நம்மளோட அப் ட்ரெண்ட் சேனல் பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா இந்த லோல இருந்து 3885ல இருந்து நம்மளோட அடுத்தபடியான லோ 3923 அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மேல போகுது. ரைட். ஸோ அப்போ நமக்கு இங்க ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு இதுல கிடைச்சிருக்கு. நான் அத கிளியரா ஷோ பண்றேன். ஸோ கனெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஹைக்கு அப்படி இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து குடுக்கும். ஸோ அப்போ வந்து சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியரா கூகுள் பண்ணி பார்த்துருவோம். ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ரைட். ஸோ ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் பட்சத்துல இந்த மாரி இருக்கும். லைக் இங்க இதில பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1, 2, 3, 4 அதாவது ஒரு அப்பர் சைடு வந்து பிரேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் நெறையவே இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா நமக்கு வந்து ஒரு லோல இருந்து ஒரு ஹைங்கிறது நம்மளோட சப்போர்ட்டா எடுத்திருக்கோம். ப்ரீவியஸா நம்மளோட சப்போர்ட்டுக்கு வந்துட்டு ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி, அகைன் அந்த ஹைக் போய் ஒரு டபுள் டாப் கிரியேட் பண்றதுனால, இங்க நம்மளோட ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி கிளியரா ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து கிளியரா ஒரு நல்ல ஒரு பையிங்ல நம்ம வந்து வாட்ச் பண்ண முடியுது. ஒரு ஹையர் ஹை, ஒரு லோவர் லோ வந்து நம்மளால ஒரு ஹையர் ஹைய நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்போ நமக்கு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அடிஷனல் கன்ஃபர்மேஷன குடுக்குது. சிமெட்ரிக்கல் மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். நமக்கு இந்த இடத்துல ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன்ஸுமே தெளிவா கிடைச்சிருக்கு. ரைட்டா? ஸோ அதையும் கிளியரா இதில வந்து நம்ம மென்ஷன் பண்ணி தூக்கி போட்டாச்சு. ரைட். ஸோ இப்போ சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்த்தாச்சு, டபுள்ல பார்த்தாச்சு, ட்ரிபிள்ல பார்த்தாச்சு. ஒரு ஓவரலா நம்ம ட்ரெண்ட் லைன பேஸ் பண்ணி பார்க்கும்போது, நம்மளோட ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அதாவது நமக்கு இந்த இடத்துல பிரேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் நெறைய இருக்கு. ஸோ அப்ப நமக்கு மெயினான ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 4012 இந்த ஜோன பிரேக் பண்ணிட்டா ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் ஆகும். இஃப் பிரேக் ஹியூஜ் பை எக்ஸ்பெக்டட். ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது ஒரு ஹியூஜா ஒரு பைய வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அப்போ இந்த ஜோன் பிரேக் அவுட் பண்ணி அதாவது நார்மலா ட்ரேட்ஸ் எடுக்கிறவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து டப்புன்னு தொட்டதுமே என்ட்ரி எடுக்காம, ஒரு பிரேக் குடுத்து, ஒரு ரீடெஸ்ட் குடுக்கும்போது, இங்க பிரேக் குடுத்து ஒரு 4040 போயிட்டு, ஒரு ரீடெஸ்ட் குடுக்கும்போது எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ட்ரா டவுன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கும்.
ஸோ இனிஷியலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுப்போம். அது ப்ராஃபிட் போயிட்டு ரிட்டர்ன் நம்ம என்ட்ரி ஜோனுக்கே திரும்ப வந்துரும். ஸோ அப்ப திரும்ப வந்ததுக்கப்புறம் இன்னும் இந்த இடத்துல இருந்து பிரேக் ஆகி கீழ போயிடுமோ? அப்படிங்கிற டவுட்ஸ்ல அத வந்து நம்ம குளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால வந்து ஒரு பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரா டவுன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். நீங்க என்ட்ரி போட்டீங்க அப்படின்னா, உங்களோட என்ட்ரி பிரைஸ்க்கு கீழ வராமலே மார்க்கெட் மேல போறதுக்கு நெறைய சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ இதுதான் வந்து கிளியரான அப்டேட். ரைட்டா? ஸோ இப்போ ஓவராலா 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா ஒரு பேரலல் டவுன் சேனல்ல இருக்கு. ஒரு அப் ட்ரெண்ட் சேனலுக்கு கீழ லோவா இருக்கிறதுனால, அதிகபட்சமா நமக்கு ரீடெஸ்ட் பண்ணா ஒரு நான் சொல்லியிருக்க மாரில 3970 வேணா வரலாம். ஸோ அதுக்கு கீழ விடுறது எல்லாமே விக் தான். ஸோ வந்து கிளியரா நம்ம வந்து பையிங் சைட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். ஸோ இன் பிட்வீன்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வேற என்ன பேட்டர்ன் கிடைச்சிருக்கு? வேற எந்த பேட்டர்னுமே கிடைக்கல. கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ரைட். ஸோ சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச மாதிரி பக்காவா சொல்லிட்டேன். ஒன்ஸ் அகைன் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். XUUSD ஸ்லாஷ் கோல்டோட 4 ஹவர் வீக்லி பை ப்ரொஜெக்ஷன். டேட் வந்து 02/11/25. ஸோ இந்த டேட்ல வந்து நம்ம கிளியரா பண்ணியிருக்கோம். ரைட்டா? இது வந்து 4 ஹவர்ல நம்மளோட பிளான். ஸோ இன்னொரு மேஜரான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிறத கிளியரா கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதாவது 3987 அப்படிங்கிற இடத்துல கிளியரா நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா, ஒரு ஒரு பேட்டர்னையே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்துச்சு. அத நான் டிராப் பண்ணாமயே விட்டுட்டேன். அது நல்ல வேள லாஸ்ட்டா ஞாபகம் வந்துச்சு. ஸோ பேட்டர்ன் கன்ஃபர்மேஷனுமே இப்ப நான் உங்களுக்கு டிரா பண்ணிடுறேன். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கா? ஒரு நெக்லைன பிரேக் பண்ணி ஒரு கீழ வந்திருக்கு. இது நம்மளோட 1 இது 2 இது நம்மளோட 3 அண்ட் தென் இது நம்மளோட 4 இது நம்மளோட 5 மார்க்கெட் கிளியரா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிறது ஒரு 50%ல குடுத்திருக்கு பாருங்க. அதாவது கம்ப்ளீட் பண்ணல. 50% பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேரக்டர் குடுத்ததுனால, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டேக் ஆஃப் ஆகும். ரைட்டா? ஸோ அப்போ நமக்கு ஒரு பேட்டர்ன் கன்ஃபர்மேஷனுமே இந்த இடத்துல பக்காவா கிடைச்சிருக்கு. 1, 2, 3, 4 பிரேக் அவுட் பண்ண ரீசர்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன். ஆனா இந்த ரீட்ரேஸ்மென்ட் ஜோன் லெவல பார்த்தீங்க அப்படின்னா, கிளியரா உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஒரு லோவா இந்த இடத்துல இருக்க மார்க்கெட் 3987 அங்கேருந்து நம்மளோட ஹைய பார்க்கும்போது, இந்த இடத்துல. ஸோ இதில பாருங்க ஒரு 0.5 அதாவது ஒரு 50% ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து ரொம்பவே கிளியரா ஒபே பண்ணியிருக்கு வித் ஃபேர் வேல்யூ கேப்போட. ஸோ அப்போ நமக்கு ஒரு பேட்டர்ன் கன்ஃபர்மேஷனுமே இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஸோ இதையும் கொஞ்சம் மேஜரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லயுமே நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதனால இது கொஞ்சம் டாட்டட் லைன்ல நான் மென்ஷன் பண்ணிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். பேட்டர்ன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாரி நான் போட்டேன். அடிஷனல் ஒரு பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் வித் 0.5% ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட்டோட நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன ரீசனலா மார்க்கெட் வந்து டெக்னிக்கலா புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாவே பார்த்துட்டோம். ஸோ ஓவரால் சொல்றேன் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ் அப்படிங்கிறது 3945 முதல் டார்கெட் பிரைஸ் வந்து 4033 2வது 4072 அதுக்கப்புறம் 4138 ஸோ இந்த ஜோன பிரேக் பண்ணும் பட்சத்தில நமக்கு நல்ல ஒரு புல்லிஷ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே உண்டு. ரைட்டா? ஸோ இப்போ 4 ஹவர்ல கன்ஃபர்மேஷன்ஸ் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அத லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டே டைம் ஃப்ரேம்லயுமே நல்ல கன்ஃபர்மேஷன்ல கிடைச்ச மாரி இருந்துச்சு. ஸோ அதனால அதையுமே நான் உங்களுக்கு ஒரு ரஃப் டிராஃப்ட்டா போட்டு காமிச்சுடுறேன். ரஃப் டிராஃப்ட்ன்னு கிடையாது. அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிராஃப்ட் தான். ஸோ அதே கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அந்த இன்னொரு லேயர். ஸோ கிரியேட் நியூ லேஅவுட். அப்டேட் பண்ணுமா? சரி எக்ஸிஸ்டிங்கா இருக்க டெலீட் பண்ணிக்கலாம். ரைட். டெலீட் பண்ற ஆப்ஷன் ரைட். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ் பண்ண மாரி ஃபெட் இன்டர்செப்ட் கட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளோட மார்க்கெட் வந்து நம்ம ஸ்டில் நம்மளோட டார்கெட் பிரைஸ்க்கு மேலேயே தான் சுத்திக்கிட்டே இருக்கான். ஸோ கண்டிப்பா இதுவுமே நமக்கு அஸ் சூன் அஸ் பாசிபிள் குயிக்காவே டேக் ஆஃப் ஆயிடும். ரைட். ஸோ இப்போ கோல்டோட டே டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பார்த்துடலாம். ஒரு டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா,
மார்க்கெட் வந்து கிளியரா ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதுல மாற்றம் எதுவுமே இல்ல. அதோட ரெசிஸ்டன்ஸ் ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் தென் 2வது ரெசிஸ்டன்ஸ் இங்க. இது நம்மளோட 2வது ரெசிஸ்டன்ஸ். நம்ம டார்கெட் செட் பண்ணிருக்கலாம் அது. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா லோவா 3898. இது வந்து நான் டே டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பண்றேன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இதோட ப்ரொஜெக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, கிளியரா ஒரு லாங் தான். இந்த இடத்துல இருந்து லாங் 4000 அதாவது நம்ம என்ட்ரில இருந்து லாங் தான். முதல் டார்கெட் பிரைஸ் இது, 2வது டார்கெட் பிரைஸ் இது. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கேண்டிலோட லோல வச்சுக்கலாம். இது டே டைம் ஃப்ரேம்ல. ஸோ இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1 அண்ட் தென் இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R2 இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R2 இது நம்மளோட சப்போர்ட் வீக்லி லோ சப்போர்ட் S1 அதில் என்ட்ரி பொறுத்த அளவுக்கு நம்ம இந்த இடத்துல எடுக்கணும் கிளியரா பையிங் ஜோனு. ஸோ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு டேக் ஆஃப் ஆகி மேலே போயிட்டு ஒரு ரீட்டர்ஸ் லைட் இருக்குது அகைன் வந்து ஒரு நல்ல ஒரு பை. ஸோ இப்போ என்ன ரீசனால கோல்டு வந்து புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஒரு சிங்கிள் கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் பார்க்கும்போது என்ன கிடச்சிருக்குங்க, நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் கிடச்சிருக்கு. இது நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்கிறேன். புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆனதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மேஜரான சப்போர்ட் இருக்கு. கிளியரா பாருங்க, நம்மளோட சப்போர்ட் வந்து இந்த இடத்துல 3886 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஒரு நல்ல ஒரு லாங் ரேலிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன். லோல இருந்து ஹை ட்ராப் பண்ணிட்டோமா, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 0.382 அப்படிங்கிற கரெக்ஷன் கிடைச்சிருக்கு வித் ஃபேர் வேல்யூ கேப்போட. ரைட். அப்போ இது நம்மளோட கரெக்ஷன் பாயிண்ட். சிங்கிள்ல வந்து என்ன ரீசன் பார்த்தாச்சு. டபுள்ல பார்த்தோம் அப்படின்னா, அப்படி கொஞ்சம் ட்ராப் பண்ணா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கும் ஃபார்ம் ஆயிருக்கு. இது 2வது ரீசன். புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம்டு. ஸோ பிகினிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து டே டைம் ஃப்ரேம்லாம் அனலைசிஸ் பண்ணி குடுத்துட்டு இருப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, 4 ஹவர் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்றோம். என்ன ரீசன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரொம்பவே வாலடைலா இருக்கு. அதனால தான். ஸோ மத்தபடி எதுவும் கிடையாது. ஸோ டபுள்ல பார்த்தாச்சு, சிங்கிள்ல பார்த்தாச்சு, டபுள்ல பார்த்தாச்சு, ட்ரிபிள்ல பார்க்கணும். ஸோ ட்ரிபிள்ல பார்க்கும்போது ஒரு 3 பிளாக் க்ரோஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஒரு 3 பிளாக் க்ரோஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவா பார்த்துடலாம். ஒரு 3 பிளாக் க்ரோஸ் அப்படின்னாலே டவுனு, ஒயிட் சோல்ஜர்ஸ்னா அப்பு. ஸோ ஒரு 3 பிளாக் ரோஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு 3 கேண்டில் நல்ல ஒரு இது விழுந்துட்டு, ஒரு டேக் ஆஃப் ஆகும். இல்ல. சாரி. 3 பிளாக் ரோஸ் கிடையாது. இது வேற ஏதோ கன்ஃபர்மேஷன் வருமே. ரைசிங் லைன் ட்ரெக்கிங். ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக். அது என்ன பேட்டர்னு? கன்டினியூஸா ஒரு 3 3 பிளாக் ரோஸ். ரைட். ரைசிங் 3 கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். சாரி தப்பா சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ரைசிங் 3 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நமக்கு கிளியரா கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ரைசிங் 3 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ நமக்கு அதுவும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எங்க கிடைச்சிருக்கு? ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன்ல கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, கிளியரா நம்மளோட ட்ரெண்ட் லைன் இல்ல, நம்மளோட சப்போர்ட்ல கிடைச்சனால மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டேக் ஆஃப் ஆக போகுது. ரைட்டா? ஸோ சிங்கிள்ல பார்த்தாச்சு, டபுள்ல பார்த்தாச்சு, ட்ரிபிள்லயுமே பார்த்தாச்சு. கோல்டு வந்து என்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து XAUUSD கோல்டோட XAUUSD/கோல்டோட டெய்லி டே டைம் ஃப்ரேம் வீக்லி
பை ப்ரொஜெக்ஷன் டேட் பார்த்தோம் அப்படின்னா 02/11/25 அதையும் நம்ம வந்து பக்காவா மென்ஷன் பண்ணி ட்ரா பண்ணிட்டோம். ரைட்டா? ஸோ அப்போ மார்க்கெட் கண்டிப்பா நமக்கு டேக் ஆஃப் ஆகுறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத கிளியரா சொல்லியிருக்கோம். ரைட். ஸோ இப்போ டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால கோல்டு வந்து ஒரு பை ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆ அப்போ ஃபண்டமெண்டலா என்ன ரீசனா மார்க்கெட் வந்து பை ஆகும்? அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இது வந்து புல்லிஷ் கேண்டில் விழுந்திருக்கு. ஆனா லாஸ்ட் டே வெள்ளிக்கிழமை கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குளோசிங்கே ஒரு 50% கூட வைக்கல. ஸோ அப்போ ஃபர்தரா வந்து பையர்ஸோட டாமினேஷன் அங்க வந்து அதிகமா இருக்கிறதுனால, இங்க இருந்து ஒரு டேக் ஆஃப் ஆறதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்பவே இருக்கு. ரைட்டுங்களா? அதான் இதுல உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் டப்புன்னு எடுத்து போட்டுக்கிறேன். ரைட். ஸோ இப்ப அதுக்கு அடுத்தபடியா பார்க்கும்போது, ஃபண்டமெண்டலா DXY அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ DXY பொறுத்தளவுக்கு, நம்ம லாஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணோம்? ஒரு ஃபால் ஆகும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு பை ஆகும் ப்ரொஜெக்ஷன் பண்ணோம். பட் மார்க்கெட் ஓவராலாவே நம்ம டார்கெட் பிரைஸ் வந்து கோல்ட ஹிட் பண்ணிட்டு மேல போயிட்டே இருக்கான். ரைட். ஸோ இப்போ இதுல DXYயோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கிளியரா பார்த்துக்கலாம். ஸோ கோல்டு வந்து பை ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இது. இது நம்மளோட சப்போர்ட்டு. அதுக்கு கீழ சப்போர்ட். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஆகும்? இந்த இடத்துல இருந்து ஒரு மேல, இங்கேருந்து மேல அப்படி போயிட்டு ஒரு ஃபால் ஆகும். ரைட்டா? ஸோ இந்த இடம் வந்ததும் நமக்கு மேஜரான சப்போர்ட் பிளஸ் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் டபுள் டாப் ஆகும். ஆமாம். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் டபுள் டாப் பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஸ்லைட்டா ஒரு மண்டே வேணா ஒரு 100 வரைக்கும் போகும்போது கோல்டு லைட்டா ஒரு ஃபால் ஆயிட்டு, ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு டீப் ஃபால் ஆகும்போது, கண்டிப்பா என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பை ஆகும். ஸோ ஓவரால் வந்து ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆகல. டே டைம்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரேலியா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கே தவிர, கன்சாலிடேஷன் ஜோன் போறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. பட் வந்து நல்ல ஒரு பையிங்க்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல. ஸோ இங்க போயிட்டு செல் ஆகும்போது நமக்கு வந்து கோல்டு ஒரு கிளியரா ஒரு பை ஆயிடும். ஸோ டெக்னிக்கலா ஃபண்டமெண்டலா DXY கூட நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன நியூஸஸ் வந்து அடுத்த வாரத்துல இருக்கு, போன வாரத்துல நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நீங்க ட்ரேடிங் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இது ரைட் டாப்ல வாட்ச் லிஸ்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் நியூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல வந்து நியூஸுக்கு கீழயே இத கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இதுல உங்களுக்கு கிளியரா பார்க்க முடியும். இதுல கோல்டு இங்கன்னு பாருங்க. கோல்ட் எட்ஜஸ் லோவர் ஆஃப் த டே க்ளோசஸ் அக்டோபர் பாசிட்டிவ். ஸோ இந்த மாரி நியூஸ் எல்லாம் படிச்சோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட்ஸ் கிடைக்கும். கோல்டு ஃபியூச்சர்ஸ் ஃபினிஷஸ் த ரெட் இன் த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த். அதாவது இந்த மந்தோட லாஸ்ட் டேல வந்து ரெட்ல முடிஞ்சிருக்கு. அந்த மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு 3982 கீழ. ஆல்மோஸ்ட் அக்டோபர்ல பார்த்தோம் அப்படின்னா 3.7% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்டு இந்த வருஷத்துல பார்த்தோமே மட்டுமே ஒரு 51% அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. And then this is reflected in the World Gold Council report. The central bank continued to add the gold stock. ஸோ அப்போ இன்னும் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் குவார்டர் 3ல, குவார்டர் 2லாம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் 28% வந்து கோல்டு வந்து ஸ்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஓவரால் ஹவர் த எண்ட் ஆஃப் த இயர்ல பார்த்தோம்னா 634 டன் அப்படிங்கிறது பை பண்ணுவாங்களாம். ஸோ அப்போ கோல்டு வந்து ரொம்பவே பை ஆக போகுது. ஸோ நம்ம பை பண்றதுனாலும் சரி, கோல்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆகுறது கிடையாது. சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாரும் பயங்கரமா வந்து வாங்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஓவராலா நமக்கு வந்து பையிங் டிமாண்டும் நமக்கு குறையாததுனால, கிளியரா வந்து சப்ளையே குடுக்க முடியாத அளவுக்கு அப்போ இப்ப இது இருக்கு. அப்போ கோல்டு இன்னும் ஸ்டில் டிமாண்ட் தான். ஸோ அப்போ என்ன ஆகும் மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு பை ஆகும் அப்படிங்கிறத தெளிவாவே நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டோம். ரைட். ஸோ அப்போ என்னதான் இது இருந்தாலும், இன்னொரு சைடுல வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரில வந்து நியூஸஸ் பார்க்கணும். அந்த யுஎஸ் எக்கனாமிக் வந்து ஷட் டவுன்ல இருக்கு. ஸோ அதனால வந்து நெறையா நியூஸஸோட இம்பாக்ட் வந்து நமக்கு வந்து இன்னும் ஷோ ஆகாம இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கரெக்ட்டான அப்டேட்ஸ் எதுவுமே வராம இருக்கு. ரைட்டா? ஸோ என்ன நியூஸ் போட்டிருக்கான்? G2 மீட்டிங் வித் த பிரசிடென்ட் ஆஃப் சைனா வாஸ் கிரேட் ஃபார் போத் கண்ட்ரீஸ். மீட்டிங் வில் பி ஓவர்லாஸ்டிங் பீஸ் அண்ட் சக்சஸ். ஸோ இவ்வளவு நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது சைனாவிடம் கொஞ்சம் அமைதியாக பேசுவதனால, இந்த வார் டென்ஷன்ஸ் வந்து மைட் பி குறையும்னு நெனைக்கிறேன். ரைட் பார்க்கலாம்.
அதனால இந்த மாரி நியூஸஸ்லாம் கொஞ்சம் படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ரைட். இதுல நியூஸ்ல பார்த்துக்கோங்க. மண்டே ஸோ நீங்க கோல்ட்ல மட்டும் ட்ரேட் பண்றதுனால இது வந்து ஃபில்டர் பண்ணிக்க முடியும். இதில ஃபில்டர் குடுத்துட்டு, நம்ம ட்ரேட் பண்ண போறது பார்த்தோம் அப்படின்னா, கோல்டு மட்டும். ஸோ அதுக்கு ரிலேட்டிவா பார்த்தோம் அப்படின்னா, வேற எதுவுமே கிடையாது. யுஎஸ்டிய மட்டும் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ அப்ளை குடுத்தாச்சு. ரைட். ஸோ இதில பார்த்தோம் அப்படின்னா, மண்டே வந்து ஐஎஸ்எம். வாவ்! மண்டே இருக்கு, டியூஸ்டே இருக்கு, வெட்னஸ்டே இருக்கு, தர்ஸ்டே இருக்கு, ஃப்ரைடே இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லுமே பயங்கரமான நியூஸஸ் இருக்கு. ஸோ அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏத்த மாரி லாட் சைஸ், கேப்பிட்டல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ரீவியஸா பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து மார்க்கெட் ரொம்பவே வாலடைலா இருக்காது. ஒரு நாளைக்கே பார்த்தோம் அப்படின்னா 20 பாயிண்ட், 30 பாயிண்ட் அந்த மாரி தான் மூவ்மெண்ட் ஆகும். இன்னைக்கு ஒரு நல்லா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1 ஹவர்லயே கூட அதெல்லாம் ஈஸியா வந்து ஹிட் ஆயிடுது. ஸோ அப்ப நம்ம இந்த டைம் ஃப்ரேம்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்போ 1 நிமிஷத்துல இதுக்கு முன்னாடி 20 பிப் மூவ்மெண்ட் ஆன கேண்டில் இப்போ வந்து 100 பிப் மூவ்மெண்ட் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க ஒரு ஸ்டாண்ட் லாட் போட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 0.20 ஸ்டாண்ட் லாட் போடணும். 0.20 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு. ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து வாலடைலு, ஃப்ளக்சுவேஷன் அதிகமா இருக்கு. அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து லாட் சைஸ ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். எல்லாமே கிளியராவே நடந்துரும். ஸோ ஓவராலா கோல்டோட டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் எனக்கு தெரிஞ்ச மாரி தெளிவா சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்க அப்டின்னா நம்ம கம்யூனிட்டியும் குரோத் ஆகும். எனக்குமே டூ சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ரிலேட்டடா எந்த டவுட்ஸ், எந்த கொரி, புரோக்கரேஜ் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, டெபாசிட் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணி குடுக்குறேன். ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ, அடுத்த ஒரு நல்ல தகவல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.